சிவகங்கையில் சேதமடைந்த வீட்டில் தங்கி தவித்து வந்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து புது வீடு கட்டித்தந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூரைச் சேர்ந்தவர்கள் சுப்பையா, ரேவதி தம்பதியர். இவர்களுக்கு தர்ஷினி, தாரணி மற்றும் பாலமுருகன் என 3 குழந்தைகள் உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் ரேவதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் கடந்த ஆண்டு சுப்பையாவும் காலமானார். இதனால் அரசு பள்ளியில் படித்து வந்த குழந்தைகள் மூவரும் உறவினர்களின் சிறு உதவிகள் மூலம் அவர்களது வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் அவர்களின் வீடு கடும் சேதமடைந்து இடிந்து விழும் தருவாயில் இருந்தது. ஆனால் தங்க இடமின்றி அவர்கள் மூவரும் அதே வீட்டில் ஆபத்தான சூழலில் வசித்து பள்ளிக்கு சென்று வந்தனர். இதை அறிந்த சிவகங்கை சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு வாட்ஸ்அப் குழுவில் பேசி நிதி திரட்டி பெற்றோரை இழந்து தனியாக தவித்த குழந்தைகள் மூவருக்கும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய வீட்டை கட்டி கொடுத்தனர். இந்த புதிய வீட்டிற்கு குயில்கூடு என பெயரிடப்பட்ட நிலையில் நேற்று காரைக்குடி டிஎஸ்பி உள்ளிட்டோர் முன்னிலையில் புதுமனை புகுவிழா நடத்தி வீட்டை குழந்தைகளிடம் சமூக ஆர்வலர்கள் ஒப்படைத்தனர். 2 பேருமே 3 பிள்ளைய மட்டும்தான் இருக்குன்னா இருந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. 2 நேரம் சமைச்சிக்க வேண்டியது, பள்ளிக்கூடத்தில் ஒரு நேரம் சாப்பிட்டுக்க வேண்டியது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த செவத்தை எடுத்து கட்டுறதுக்கு அவர்கிட்ட ஒரு வசதி இல்லை. சரி, நம்ம அப்போ வந்துட்டு இஸ்மாயில்கிட்ட நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னானே நம்ம ஏதாவது செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செவத்தை மட்டும் தான் எடுப்போம்ங்கிற ஒரு ஐடியாவில் வந்தோம். இப்போ செவத்தை எடுத்தால் கூட ஒரு பாதுகாப்பு இருக்காது, நம்மளால் ஒரு தனியாக வீடை கட்டிடுவோம்னா அந்த தம்பி சொல்லிட்டாப்புல. சரின்னு ஏற்பாடு பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான், காரைக்குடி சமூக ஆர்வலர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும், கோயிலூர் நம்ம கோயிலூர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையும் செய்தி மட்டும் பகிர்ந்தோம். எல்லாம் ஒவ்வொரு நாள் பிடிச்சி 500, 1000, 10,000, 20,000 எல்லாம் கொடுத்து இன்றைக்கி ஒரு முழுமையாக ஒரு வீடு நிறைவாயிருக்கு. எல்லா நன்கொடை அளித்த எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.